அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. வெற்றி பெறுவதற்கு சில பேர் சொல்லுவாங்க, பணம் வேணும், நேரம் நல்லா இருக்கணும், இல்லைன்னா வெற்றி பெற முடியாது, பலருடைய ஒத்துழைப்பு வேணும், இப்படிலாம் சொல்லி காலத்தை கடத்துவாங்க. வெற்றி பெறுவதற்கு எது தெரியுமா? முதல் தேவை தன்னம்பிக்கை. தன்னால் முடியும் என்று நினைப்பவன் எந்த செயல்லையும் வெற்றி பெறான். என்னால் முடியாது, அதுக்கு அழகு இல்லை, பணம் இல்லை, அரசியல் செல்வாக்கு இல்லை, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கான். அதனால் வெற்றி பெறணும்னா இந்த செயலை என்னால் செய்ய முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை வேணும். ஒரு பையன் என்ன பண்ணுறாங்க, காலேஜில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகிடுறான். ஆனால் அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அந்த பொண்ணு அவன்கிட்ட சொல்கிறா ஐ லவ் யூன்னு. உடனே பரீட்சை எழுதி எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிடுறான். அவள் சொன்னோன்னு அவன் என்ன சொல்கிறா, நீ எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ணிவிடு, உன்னை கட்டிக்கிறேங்கிற. அவள் கட்டிக்கிறேன்னு சொன்னோன்னே இவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை எல்லா சப்ஜெக்ட்லேயும் எழுதி பாஸ் பண்ணிடுறான். அப்படி ஒரு சினிமா எடுத்து வச்சுருக்காங்க. அப்படி சினிமா கூட பார்த்திங்கன்னா பல நேரங்களில் முட்டாள்தனமான கருத்துக்களை திணிச்சு மக்களை முட்டாளாக்கி வச்சுருக்கு. டிவி சீரியல் மனிதனை பல விதத்தில் மனிதன்கிட்ட உள்ள அறிவையும் தன்னம்பிக்கையும் செயல்படுத்த முடியாதபடி இந்த உலகம் செயல்படுது. மனுஷனை முட்டாளே வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் என்ன பண்ணுது, மனிதனை முட்டாள் ஆக்கிறதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அனுப்புது. அப்போ தான் அவன் ஜெயிக்க முடியும். இவன் முட்டாளாக இருக்கணும் தான் அவன் ஜெயிக்க முடியுன்னு இருக்கான். அதனால் எந்த ஒரு செயலை செய்வதற்கும் தன்னம்பிக்கை வேண்டும். இத்தனை நாளில் இதை செய்யணுன்னு சொல்லி செய்யணும். அப்போ உன்னால் அது முடியும். நீ சொல்கிறது இந்த பிரபஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணும். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். தன்னம்பிக்கை ஒன்ட்ட இருந்தால் நடக்கும். தன்னம்பிக்கை ஒன்ட்ட இல்லைன்னா கடவுளே உனக்கு எது செஞ்சாலும் அது நடக்காது. அதனால் எந்த ஒரு செயலை செய்யவும் உனக்கு தேவை, முதல் தேவை தன்னம்பிக்கை தான்.